ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நல்ல ஒரு டேஸ்டான கேரட் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கேரட் குழந்தைங்களோட கண் பார்வை, அவங்களோட கலர் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ரொம்பவே நல்லது. அதனால் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பாலை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் 3 கேரட் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக 1/4 கிலோ அளவுக்கு வருது. தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் ஒரு 10 பாதாம் எடுத்து அதை அது கூட வச்சுட்டு இந்த கேரட் மட்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் விசில் நல்லா ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேரட் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் கூட வேக வச்ச பாதாம் எடுத்து அதில் இருக்கிற தோலை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக உரிக்க வந்துடும். நீங்கள் பாதாமை ஊற வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வேக வச்சு தோல் உரிச்சுக்கோங்க. இப்போ கேரட்டும் பாதாமும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வேணும் அப்படின்னா அந்த கேரட் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம பாயசம் பண்ண போகிற பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும். நீங்கள் நைலான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம போட்ட சைஸ்லேருந்து டபுளாகி வரும். அப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த ஜவ்வரிசியை நல்லா வேக விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து இதை வேக வைக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஜவ்வரிசி வெந்துடும். ஜவ்வரிசியை ஊற வச்சு வேக வைக்கிறத விட இது ஈஸியான மெத்தட். பாருங்கள், இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நல்லா எல்லாமே ஒன்று போல் டிரான்ஸ்பரண்டாக மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 75 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் மீடியம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா இனிப்பு வேணும்னா 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பாலையும் இது கூட ஊற்றிக்கோங்க. பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. பால், சர்க்கரை, ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே பாலெல்லாம் நம்ம காய்ச்சி தான் ஊற்றிருக்கோம். இப்போ கடைசியாக இது கூட நம்ம முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி போட்டுட்டு அது நல்லா பொன்னிறம் வர்றது வரை வறுத்துக்கோங்க. முந்திரி வறுப்பட்டதும் கொஞ்சமாக திராட்சையும் இது கூட சேர்த்துட்டு அது நல்லா உப்பி வர்றது வரை வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து பாயசத்தோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பாயசத்தோட ஒரு சிலர் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து பண்ணுவாங்க திக்னஸ்க்காக. அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற அந்த பாதாமும் கேரட்டுமே இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால் கண்டென்ஸ்ட் மில்க்லாம் எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக கேரட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.